நான் ஏமாந்துட்டேனா மாமா? நான் மறுபடியும் ஏமாந்துட்டேனா? நான் ஏமாந்துட்டேனா? அப்படின்னு நந்தினி அழுகப் போறதுக்கான ப்ரிடிக்ஷன தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்பு உறவுகளே. இப்ப 2 பேரும் ஸ்ட்ரிக்ட்டா முறுக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அழகரு கண்டிப்பா அவ கழுத்துல நான் மறுபடியும் கட்ட மாட்டேன். முன்னாடி கல்யாணம் பண்ணதே அதுவே ஏன்டான்னு இருக்கேன். இதுல வேற இன்னொரு வாட்டியா? அப்படின்னு இங்கிட்டு தவிக்கிறாரு. அதே மாரி தான் யார் என்ன சொன்னாலும் சரி, இவனுமே வேணான்னு சொல்றான். நான் மட்டும் எப்படி? என்ன ஆனாலும் சரி, வெள்ளிக்கிழமை நான் இருந்தா தானே அப்படின்னு இந்த புள்ள முணங்குது. அப்புறம் ஏங்க தாலி கட்டிக்கிச்சு இந்த பூங்கொடி புள்ள? ஆனா கரெக்ட்டா எங்க காய நவுத்துனா, சூப்பரா ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஆளுங்க மாயாண்டி பயங்கரமான ஆளுங்க. அவைங்க ஃப்ரெண்ட கூப்பிட்டு வச்சு பேசிடுறாரு. காரியத்த முடிச்சுட்டாரு. கூடவன் துணை இருந்து என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாரி தான் அப்பா எவ்வளோ பெரிய மனுஷன் நம்மளையே மதிச்சு கூப்பிட்டுட்டு செஞ்சுட்டாரு, கேட்டுட்டாரு அப்படின்ட்டு அழகருக்கும் பூங்கொடிக்கும் கல்யாணம் நடக்கிறதுல நம்ம உறுதி செய்யணும். அவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா, நந்தினி, அழகர் காதல் வந்து அவங்களுக்கு நல்லா தெரியும். நந்தினி பாவம்னு நெனைக்கிறாங்க. ஆனாலும் மாயாண்டி விட்டுருவாரா என்ன? அப்பா ரொம்ப நல்லவரு. அதனால இந்த பிள்ளைக்கும் ஏதாவது ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கைய அமைச்சு குடுப்பாரு நந்தினிக்கு அப்படின்னு நெனச்சுக்கிட்டு தேத்திக்கிறாங்க. இந்த பையன்ட்டயும் பேசுறாங்க. அழகர் என்ன பண்றாரு, "இங்க பாருங்கடா, என்ன ஆனாலும் சரி, நான் வெள்ளிக்கிழமை அவ கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். மாப்பிள நீ தாலி கட்ட வேணாம் மாப்பிள." "என்னடா, இந்நேரம் வரைக்கும் கொஞ்சம் இதா பேசுனீங்க?" "ஆமாங்க பாவம். என்ன பண்றது? அப்பா ஆசைப்படுறார்ல, கல்யாணத்த பண்ணிரலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப வந்து நீ தாலி கட்டப் போறதில்ல அப்படின்னோனே, "என்னடா சொல்ற?" அப்படிங்கிறாங்க. "ஆமா மாப்ள, உனக்கு புரியலையா? இப்ப செயின்ல கோர்த்து அப்படியே கழுத்துல மாட்டுறதான். தாலிலாம் கட்டப் போறதில்ல. அதத்தான் சொன்னேன்." "அடேய் உங்கள" அப்படின்னு சொல்லி தொரத்துறாரு அழகரு. இவங்க "ஐயய்யோ! ஐயய்யோ! என்ன அடிக்க வராங்களே!" அப்படின்னு ஓட, கரெக்ட்டா நந்தினி அங்கிட்டுருந்து அழுதுகிட்டே வருது. அப்படியே டக்குன்னு நிப்பாட்டுறாங்க. 3 பேருமே நின்றாங்க. நின்ன கையோட, "மாமா, மாமா நீ மறுபடியும் அவளுக்கு தாலி கட்டப் போறியா மாமா? எனக்கு அழுகையா வருது மாமா." "இங்க பாரு நந்தினி, அதெல்லாம் சும்மா. நான் தாலி கட்ட மாட்டேன். ஏதோ போற போக்குல அவளுக்கு அன்னைக்கு நடந்துருச்சு. அது ஒரு ஆக்சிடென்ட். முடியாது. இனிமே எங்க அப்பா சொன்னானா, யார் சொன்னா என்ன?" அப்படிங்கையில, "இங்க பாருப்பா நந்தினி, அப்பா பாவம். அவரு ஊரறிய பண்ண போறாரு. இவன் பாட்டுக்கு எங்கிட்டாவது ஓடி போறேன்னு சொல்றான். நீ சொல்லுப்பா." அப்படிங்கையில, அப்படியே அழுகுறாங்க. "மாமா, நான் என்ன மாமா சொல்றது? மாமா பெரிய மாமா ஆசைப்படுறாரு. ஊரறிய கல்யாணம் பண்ண போறாரு. நல்லா செலவு பண்ணி, நல்லா கிராண்டா பண்றாங்க. அதே சமயம் உனக்கும் அவளுக்கும் மறுபடியும் கல்யாணமா? அப்பா ஸ்ட்ராங் ஆகுதே மாமா. அப்புறம் என்னை மறந்துருவியா? எனக்கு வாழ்க்கை இல்லையா? நான் சாகப் போறேன். நான் இருக்க மாட்டேன்." அப்படின்னு போக, "ஏய் நந்தினி" அப்படின்னு கைய பிடிச்சு இழுக்குறாரு. "அப்பலாம் ஒண்ணும் இல்ல நந்தினி. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் எனக்கு பொண்டாட்டி. நான் தான் உனக்கு புருஷன். அத புரிஞ்சுக்கோ." "டேய் டேய் பூங்கொடி வருதுடா, பூங்கொடி வருது. வரட்டும். அவ பார்த்துட்டு போகட்டும். எனக்கும் இவளுக்கும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கட்டும். தொடர்பு இருக்குன்னு." அப்படிங்கையில அங்கருந்து பூங்கொடியும் பார்க்குறாங்க. "என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு?" அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் விடமாட்டேன் விடமாட்டேங்கில கைய பறிச்சு விட்டுறாங்க. "நந்தினி நீயா சொன்னா கேளும்மா. என்ன ஏதுன்னு அந்த பிள்ளை நெனச்சா, அப்புறம் போய் உன் மாமாட்ட போய் சொல்லிட்டா, அழகர் அப்பாட்ட சொல்லிட்டா என்ன ஆகும்?" அப்படின்னு சொன்னோனே இந்த பிள்ளை கைய எடுத்துக்கிறது நந்தினி. அதுக்கப்புறம் வருதுங்க. இவங்கள பார்த்தோனே, அப்படின்ட்டு போயிடுறாரு அழகரு. "என்னாச்சு? ஏன் நீங்க சோகமாவே இருக்கீங்க? உங்க அம்மாவும் சோகமா இருக்காங்க. என்ன ஆச்சு சொல்லுங்க. நீங்க நந்தினி சொல்லுங்க நந்தினி" அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே இந்த பிள்ளைங்கலாம் விளையாண்டது தான் சின்ன பிள்ளையில. ஆனா இப்ப பூங்கொடி தெரியாத மாரி தெரியுது. இப்ப நந்தினி "ஒண்ணும் இல்ல" அப்படின்னு போக போயில, "நில்லுத்தா, சொல்லு என்ன நடக்குதுன்னு சொல்லு" அப்படின்னு அவங்க 2 பேரும் கூப்பிடுறாங்க. ஏன்னா இதோட ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கலான்னு அதுங்க நினைக்குதுங்க ஃப்ரெண்டுங்க. "ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு" சொல்லல. "இல்லத்தா பூங்கொடி, நாங்க சொல்றோம்" அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப லவ் பண்ணாங்கப்பா. சின்ன பிள்ளையிலேருந்து லவ் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தாங்க. இப்ப கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சு. மறுபடியும் புது கல்யாணம், தாலி கட்டுறது அப்படின்னு பெருசா ஆணித்தரமா ஆயிரும் இல்லையா? இப்ப கல்யாணம் பண்றது. அன்னைக்கு நடந்தது ஊர் பஞ்சாயத்து முன்னாடி தான். அத யாராலும் அழிக்க முடியாதாம். ஆனாலும் அது வந்து சும்மா பொம்மை கல்யாணம் இதுக நெனச்சுக்கிட்டு இருந்திருக்குங்க. இப்ப மறுபடியும் ஊரறிய ஸ்ட்ராங்கா ஆகப்போதே, உனக்கும் அழகருக்குமான சம்மந்தம் அப்படின்னு அந்த பிள்ளை ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதான் அவன் கொஞ்சம் ஆறுதல் பண்ணிட்டு போறான். பூங்கொடிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. "என்னத்தா இதெல்லாம் சொன்னா நீ கோவிப்பேன்னு பார்த்தா, பேசாம நிக்கிற." "நான் ஏங்க ஒரு மாதிரி ஆகணும்? நான் என்ன லவ் பண்ணி அவர விரும்பி வேண்டி அங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன்? இல்ல இந்த வீட்ல நான் கடைசி வரைக்கும் வாழ்றதுக்காக வந்தேனா?" அப்படிங்கையில பார்க்குறாங்க. என்னடா! அப்பா என்னடான்னா இது 2ம் வாழணும், அப்படி இப்படி பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாரு. இந்த பிள்ளை என்னன்னா போயிருவேங்குது. சரி இரு இரு என்ன சொல்லுதுன்னு கேட்போம் அப்படின்னு 2 பேரும் குசு குசுட்டு பேசிட்டு நிமிர்றாங்க. "என்னத்தா சொல்ற?" பூங்கொடி பாக்குது. "ஆமா, எனக்கு அவனுக்கு செட்டே ஆகாது. இந்த குடும்பத்த அசிங்கப்படுத்த தான் வந்தேன். ஆனா, மாமா பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லவரா இருக்காரு. மாமா மட்டும் இல்ல, ஏன் அத்தையுமே நல்லவங்களா தான் இருக்காங்க. எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்காங்க. இதோ இந்த பொண்ணு நந்தினியுமே பார்க்க பாவமா தான் இருக்கு. இவங்க அம்மாவ தவிர. அதுவுமே பொண்ணு வாழ்க்கை போச்சே அப்படிங்கிற ஒரு கோவத்துல தான் என்கிட்ட அன்னைக்கு கதவ சாத்திட்டாங்கன்னு தோணுது." அப்படிங்கையில நந்தினி பாக்குது. "ஏன் நந்தினி, நீயும் அந்த அவனும் ரொம்ப லவ் பண்ணீங்களோ?" அப்படிங்கையில, மாமாவும் நானும் உசுரா லவ் பண்ணோம் பூங்கொடி" அப்படின்னு அழுக. "சரி, சரி அழுகாத, அழுகாத" அப்படின்ட்டு, "இங்க பார்
உன் காதலனா? உன் அழகரா? உன் அழகருக்கு எனக்கு செட்டே ஆகாது. அ எனக்கு கொஞ்ச நாள் இருந்து கொடுமைப்படுத்திட்டு போகணும்னு தான் வந்தேன். ரொம்ப பண்ணிட்டாங்க. எங்க அப்பா கை இல்லாம தவிக்கிறாருன்னு. அந்த கதை உங்களுக்கு தெரியும். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல. எனக்கு எங்க அப்பா, அம்மா விட்டுட்டு இருக்கவும் பிடிக்கல. இங்க எதுக்கு என்னமோ சொல்லுவாங்களே, முள்ளு மேல கடந்த சேலை மாரி, நெருப்பு மேல இருக்க மாரி. எனக்கு இல்ல. இஷ்டம் இல்ல. நான் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். "என்ன என்ன பூங்கொடி சொல்ற?" அப்படின்னு நிமிர்ந்து அவங்களுக்கு சந்தோஷம் நந்தினிக்கு. அவைங்க பசங்க 2 பேரும், "எப்பா பார்த்து முடிவெடுங்கப்பா. நீ பாட்டுக்கு வெள்ளிக்கிழமை ஓடி போயிறாத. அழகர் அண்ணன் ஓடி போறேங்கிறேன், நீயும் ஓடி போறேங்கிற." "என்னது? அழகர் ஓடி போறானா? ஏன்?" அப்படின்னு பூங்கொடி கேட்க, "ஆமா, இந்த கல்யாணம் அவனுக்கு விருப்பம் இல்லைல்ல." "ஓ! அவருக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் நின்று போயிருமா என்ன? நான் முடிவு பண்ணணும். அவர் என்ன சொல்றது?" அப்படிங்கல. "என்னத்தா சொல்ற?" "இல்ல, இல்ல விடுங்க. நானும் முடிவு பண்ணது தான். எனக்கு இந்த கல்யாணம் தேவையில்ல நந்தினி." அப்படின்னு கைய பிடிக்கிறாங்க பூங்கொடி. "இந்த கல்யாணம் எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடக்காது. போதுமா? பூங்கொடி நிஜமாவா? நீ என் சாமி மாரி தெரிற பூங்கொடி அப்படின்னு அந்த புள்ள அவ்ளோ அழுகுதுங்க. உண்மையிலே நந்தினிய பார்க்க பாவமா தான் இருக்கு. ஆமா, கண்டிப்பா. அதே சமயம் என் கல்யாணம் நடக்காது. உனக்கும் அழகருக்கும் கல்யாணம் நடக்கும். நடத்தி வச்சுட்டு நான் போகட்டா? என்ன பூங்கொடி சொல்ற? அப்படின்னு ஒரே சந்தோஷம். இதெல்லாம் கேட்டுக்கிட்டு அழகர் அங்க தள்ளி நிக்கிறாரு. என்ன சொல்றா? இவ நல்லவளா இருக்காளே! எனக்கும் நந்தினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறாளா? இவ இந்த வீட்ட விட்டு போறாளா? பரவாயில்லையே! டேய் அழகரு, நம்ம தப்பா நினைச்சுட்டோமேடா பூங்கொடிய. கொஞ்சோண்டு நல்ல அபிப்பிராயம் வந்துருதுங்க. பூங்கொடிய பத்தின நெனப்பு அழகருக்கு. இப்ப பூங்கொடி என்ன பண்றாங்க, "எப்படித்தான் முடியும்? இங்க பாருங்க, நீங்க யார் பக்கம்? எனக்கு தெரியணும்." அப்படிங்கிறாங்க. நான் அழகர் தான் எங்களுக்கு முக்கியம். இல்ல அழகரப்பா கூப்பிட்டு பேசுனோம்னா, அவங்களுக்கு ஜால்ரா தட்டுன மாரி தெரிஞ்சுச்சே." கண்டுபிடிச்சிட்டாளா பூங்கொடி? இல்ல இப்ப நீ ஒரு முடிவு பண்ணிட்டீன்னா, அதுதாம்மா முடிவு. நீ அழகர் வேணும்னா, அழகர் வேணும்னு நாங்க சேர்த்து வைப்போம். வேணான்னு சொல்ட்டீன்னா, அதுக்கும் பிரிச்சு வைப்போம்." "ஓ! அப்ப எல்லாரும் ஒரு பக்கமா நின்றா நீங்க நிப்பீங்க." ஆமா. அப்ப எங்க மாமாவுக்கா நீங்க நிக்க மாட்டீங்க. ஆமா. ஐய்யய்யோ! அப்பல்லாம் இல்லம்மா. நீ வேற போட்டு குடுத்துறாதம்மா பூங்கொடி தாயி அப்படின்னு கெஞ்சி கால்ல விழுகுறாங்க. சரி, சரி எந்திரிங்க, எந்திரிங்க. பொழச்சுப்போங்க. இப்ப ஒண்ணும் இல்ல. அன்னைக்கு தாலி இந்த ஃபங்ஷன் எல்லாம் நடக்கட்டும். கல்யாணம் பண்ண போற நேரத்துக்கு உன் கழுத்துல தான் உன் மாமா அழகரு தாலிய கட்டுவாரு. போதுமா? எப்படி? எப்படி? அப்படிங்கிறாங்க. ஏன்? எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. நான் ஒரு ஐடியா சொல்றேன். அப்படின்னு குசு குசுன்னு சொல்றாங்க. ஆத்தா எங்களுக்கு தெரிற மாரி சொல்லு. அட ஒண்ணும் இல்லங்க. நான் உட்கார்ந்திருப்பேன். அவரும் மணவறையில இருந்து உட்கார்ந்திருப்பாரு. கரெக்ட்டா தாலி கட்ட போற நேரத்துக்கு நான் கொஞ்சோன்னு தலைய குனிஞ்சிடுறேன். இந்த பிள்ளை பின்னாடி உட்கார்ந்திருக்கட்டும். இவர் கழுத்துல அந்த பிள்ளை கழுத்துல அவர் தாலிய போடட்டும். என்ன சொல்றீங்க? ஐ! நல்ல ஐடியாவா இருக்கே! நந்தினி பாக்குது. நிஜமா? நிஜமா? அப்ப மாமாட்டயும் சொல்லிருவோமே! அவரு அங்க தான் ஒளிஞ்சு நிப்பாரு. கூப்பிடு. ஆஹா! கண்டுபிடிச்சிருச்சே பக்கி! அப்படின்னு அங்கிட்டு திரும்ப, டேய் மாப்ள வாயா! எப்படி பூங்கொடி தெரியும்? எப்படி நம்மள விட்டுட்டு போகும்? என்ன பேசுறாளுன்னு கவனிக்காம, ஒட்டு கேட்கறது, இந்த புரணி கேட்கற பழக்கம் உள்ளவங்க விட்டு போமாட்டாங்க. அதனால தான் எப்படி இங்க தான் நிக்கும்னு கூப்பிட்டேன். அடி பாவி! அப்டின்ட்டு வராங்க. இப்ப தானே இவள நல்லவன்னு நெனச்சேன். இப்டி ஜகதீல வச்சு சக்கு சக்குன்னு முக்குறாளே நம்மள போட்டு, ஜகதில போட்டு அப்டின்னு வாராரு. சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்களே! இல்ல அரைகுறையா தான் கேட்டுச்சு. முழுசா சொல்லு. முழுசா சொல்லணும்னு எனக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. நந்தினி நீ எல்லாத்தையும் சொல்லிக்க அப்டிங்கல. ஏய் நில்றி! அப்டிங்கல பூங்கொடி நிக்குது. என்ன? எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்புறம் என்ன திமிரு அப்டிங்கிறாங்க. நந்தினி பாக்குது. சரியான ஆள்றா உனக்கு ஏத்த ஆள் தான் பூங்கொடி. அப்டிங்கல. என்ன பாக்குற? அவலாம் எனக்கு ஏத்த ஆள்லாம் கிடையாது அப்டிங்கிறாங்க. இவ அடங்காப்பிடாரி. நீ தான் எனக்கு அம்சவாதினி அப்டிங்கல. ஏன்டா மாப்ள ஆம்பளைங்க அராஜகம் பண்ணா அடங்கி போனா நல்லவ. இந்த மாரி திருப்பி அடிச்சா பொல்லாதவ. அப்படித்தானே? டேய் மாப்ள என்னடா? அவங்க அம்மா மாரியா எங்க அம்மா? எவ்ளோ சாந்தம். எந்த சாந்த சொரூபி. இவள வேணா மதியோட ஒப்பிடு அப்படிங்கிறாங்க. என்ன என்ன மதியும் நானும் ஒரே மாரி தான். நியாயத்துக்காக தான் போராடுறோம். என்ன நெனச்சுட்டு இருக்கீங்க? ஆம்பளைங்க தான் அடிக்கணுமா, பொம்பளைங்க அடிக்க கூடாதாமே? அப்படிங்கல. "ஆத்தா தாயே அத விடுங்க" அப்படிங்கிறாங்க. இப்ப நல்லா திட்டம் போட்டுக்கங்க. கரெக்ட்டா நான் குனிஞ்சிருவேன். இல்லன்னா அங்கிட்டு சாஞ்சிருவேன். எப்படியோ நீங்க நந்தினி கழுத்துல தாலிய போட்டுறீங்க. எதார்த்தமா முடிஞ்ச மாரி முடியட்டும். நானும் சரி மாமா இவங்களுக்கே கல்யாணம் ஆயிருச்சு. இவங்களே வாழ்ந்துக்கட்டும். நான் டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டு போயிடுறேன்னு எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழுங்க. போதுமா? உடனே அப்படியே கால்ல விழுகுதுங்க பூங்கொடி கால்ல நந்தினி. "ஏய் எந்திரி" அப்படிங்கிறாங்க. "நீங்க என் சாமி" அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிறாங்க. "பரவாயில்லம்மா, எனக்கு தெரியாதும்மா. நீங்க 2 பேரும் லவ் பண்றது தெரிஞ்சா நான் இப்படிலாம் கல்யாணம் பண்ண சொல்லியிருக்க மாட்டேன். அப்புறம் எதுக்கு சொன்னாங்களாமா?" அப்படின்னு இங்கிட்டு திரும்பிக்கிட்டே சொல்ல, "ஹலோ இங்கிட்டு திரும்புங்க" அப்படிங்கல. அழகர் திரும்புறாரு. "என்ன?" இல்ல, என்ன தூக்கிட்டு வந்தது யாரு? என் கல்யாணத்த தடுத்து நிறுத்துனது யாரு? அம்மா தாயே! அதுக்கு வேணா நான் 1000 வாட்டி மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ம்மா. தெரியாத்தனமா முள்ள தொட்டுட்டேன். அது குத்திருச்சே! நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்ல, அவைங்க 2 பேரும் சிரிக்கிறாய்ங்க. பூங்கொடிக்கு சிரிப்பு வருது. சரி, சரி. இந்த ரகசியம் நம்ம கூட இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்புறம் தேனுக்கு தெரிஞ்சா கூட, அப்பா மேல உள்ள பாசத்துல சொல்லிருவா. சரி, சரி சொல்லல. அப்படிங்கல தேனு வருது. தேனு வந்துட்டு, "அண்ணி" அப்படின்னு குரல் குடுக்க, என்னது அப்படின்னு பாக்குறாங்க.
என்ன? ஐய்யய்யோ! தெரிஞ்சு போச்சே! அண்ணி எனக்கு எல்லாம் தெரியும். என் அண்ணன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும் அப்டிங்கிறாங்க. அப்ப இன்னொரு ஆளுக்கு தெரிஞ்சு போச்சா ரகசியம்? ஒரு ஆளுக்கு தெரிஞ்சாத்தே அது ரகசியம். 4, 5 பேருக்கு தெரிஞ்சா அது என்ன ஆக போதோ அப்டின்னு பயந்துட்டு போறாங்க. அடுத்து வெள்ளிக்கிழமையும் வருதுங்க. நைட்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெகஜோதியா இருக்காங்க. இங்க அழகரும் பூங்கொடியும் நல்லா ஜாலியா பேசுறாங்க. மருதாணி வைக்க, "வா நந்தினி உனக்கு வைக்கிறேன்." அவங்க அம்மா கிட்ட கூட சொல்லல. அவங்க அம்மா பாக்குது, "என்னடி நல்லா ஜாலியா பேசுறா." "அதெல்லாம் அப்படித்தாம்மா." "ஏய் சொல்லுடி, சொல்லு." "அம்மா அது வந்து பூங்கொடி நல்லவம்மா." "ஏன்டி?" அப்படின்னு நடந்தத சொல்ல, "நிஜமாவாடி?" "ஆமாம்மா. என்ன சேர்த்து வச்சுட்டு போறேன்னு சொல்ட்டாம்மா." "நல்லவளாடி" அப்படின்னு பூங்கொடிட்ட வராங்க. "பூங்கொடி கண்ணு" அப்படிங்கிற நிமிர்ந்து பாக்குறாங்க. "என்னது கண்ணா? என்னைய பார்த்து கண்ணுன்னா சொல்றீங்க?" "ஆமா கண்ணு. நீ நல்லவன்னு தெரியாம போச்சு கண்ணு." "ஓ! சொல்லிட்டாங்களா? விடுங்கம்மா பரவால்ல. அவங்க லவ் பண்றான்னு எனக்கு தெரியாதும்மா" அப்படிங்கிறாங்க. ஒரு லவ்வ பிரிச்சு, அந்த காதல் கோட்டைய சகச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வாழ்ந்தா, அந்த வாழ்க்கை நல்லா இருக்காது. 2 பேரும் நல்லா இருக்கட்டும். அப்படியே பார்க்குறாரு அழகரு. "ஏன்டி நீ இவ்ளோ நல்லவளாடி? இம்புட்டு நல்லவளா?" அப்படிங்கிறாங்க. "நாங்க அம்புட்டு நல்லவங்க தான். அடங்குங்க" அப்படிங்கிறாங்க. மருதாணி வைக்கிறாங்க. ஜாலியா பேச, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். 2 பசங்களையும் கூப்பிட்டு கேட்குறாரு. "என்னடா 2 பேரும் ஜாலியா பேசுறாங்க?" "தெரியலப்பா, தெரியலப்பா" அப்படிங்கிறாங்க. "என்னடா ஏதாவது உள்குத்து இருக்கா?" "ஐயய்யோ! ஒண்ணும் இல்லப்பா. கல்யாணம் நடக்க போகுது. அவ்வளோதான். பூங்கொடிக்கும் நம்ம அழகருக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அழகரு பூங்கொடி கழுத்துல தான் தாலிய போட போறாரு. அத ஏன்டா இப்படி அடிச்சு அடிச்சு சொல்றீங்க?" என்ன பண்ணுவோம்? வாய் கொளறுது. "வாடா! இன்னைக்கெல்லாம் வாய தொறக்காதடான்னு" ஓடி போய் படுத்துருதுங்க. அப்படியே நந்தினிய கனவு கண்டுட்டே இருக்காரு. நந்தினிய கனவு கண்டா, இடையில பூங்கொடி வருது. வந்துட்டு, "உங்களுக்கு ஓகேவா?" "எனக்கு ஓகே தான். தேங்க்ஸ் பூங்கொடி" அப்படின்னு சொல்ல, "ச்சே! ச்சே!" அப்படின்னு எந்திரிக்கிறாரு. "என்னடா மாப்ள என்னாச்சு?" "டேய்! அவ கனவுல வராடா." "யாரு? நந்தினியா?" நந்தினி வந்தா நான் ஏன்டா அப்படி அப்படி துள்ளி குதிச்சு எந்திரிக்க போறேன்?" இல்ல கிசு கிசு அடிச்சான்." "டேய்! சும்மா இருங்கடா. அவ பூங்கொடி வந்தாடா. என்ன சொன்னா?" என்ட்ட சிரிச்சுட்டே வந்து, போதுமா? ஓகேவான்னு கேட்குறாடா. எனக்கு என்னமோ மாரி இருக்குடா. அவ ஏன்டா என் கனவுல வரணும்?" அவள பத்தி நீ கொஞ்சம் நல்ல விதமா நெனச்சியா?" "ஆமாடா. இப்படிலாம் சேர்த்து வைக்கிறாளே! நல்லவளா தான் இருக்கா. நம்ம திமிரு பிடிச்சோன்னு நெனச்சோம்." அப்படின்னு கொஞ்சோண்டு மனசுல நெனச்சேன்டா. அதுதான். மனசுல நெனைக்கிறது தான்டா கனவுல வரும். அப்படி இப்படின்னு சொல்லி சமாதானம் ஆகுறாங்க. அடுத்து கல்யாணத்துக்கு காலைல எந்திரிச்சா நல்லா ஜாலியா பேச, "ஏப்பா உங்க அம்மா, அப்பா வர சொல்லுமா?" அப்படிங்கிறாங்க. கல்யாணம் நடக்காத கல்யாணத்துக்கு அவ எதுக்கு வரணுன்ட்டு, "வேணாமாம்மா, இதுவே போதும்." அப்படிங்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா, தகவல் போயிருதா, அவங்க அப்பா, அம்மா வந்துடுறாங்க. யாருக்கும் தெரியாத மாரி நிக்கிறாங்க. என்ன பண்றது? பிடிக்காத கல்யாணம். இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்து நிக்கிறாங்க. ஏன்னா பொண்ணே ஏத்துக்குச்சே அப்படின்னுட்டு, பொண்ணு ஏத்துக்குச்சுன்னு அவங்க சொல்லிர்றாங்க. அதனால பேச்சுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து நிக்குது. இப்ப கரெக்ட்டா உட்கார்றாங்க. மணவறையில உட்கார்ந்துருக்காங்க. தாலி கட்ட போறாங்க. இவங்க பின்னாடி நல்லா பட்டு புடவைலாம் கட்டிட்டு, தலவ அப்படி சூப்பரா நீட்டமா அப்படி விரிச்சு விடுறாங்க. "தலவ சொருகிக்கம்மா" அப்படின்னு பூங்கொடி சொல்ல, "இல்ல இதுதான் ஃப்ரீயா விட்டா தான் அவளுக்கு நல்லா இருக்கும். நீ விட்டுக்கடி. இவ சொல்றத கேட்காதடி." அழகர் சொல்றாங்க, "ம்ஹ்ம். நான் சொன்னத கேட்டா நீ என்னைக்கு உருப்பட்டுருப்பியே? நீ என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்லல. நீ விட்டுக்கம்மா. எனக்கென்ன?" அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாங்க. அப்படியே தலவோட அப்படியே நீளமா அப்படி சூப்பரா, "இதுதான்டி உனக்கு அழகு" அப்படின்னு அழகர் சொல்லிட்டு நிக்கிறாங்க. "ஆள பாரு, என் பேச்ச கேட்டா தானே" அப்படின்னு திரும்பிக்கிறாங்க. "ஏம்மா நல்லா தானே பண்ற? சிரிச்சுக்கிட்டுறேன்" அப்படின்னு சிரிக்கிறாங்க பூங்கொடி. அதுக்கப்புறம் அப்பாடா! இன்னைக்கு தான் உருண்டவ நல்லா சிரிக்கிறா நெனைக்கிறாரு. தாலி வருதுங்க. மந்திரம் ஓதுறாங்க. எல்லாரும் நிக்கிறாங்க. பூக்கள அள்ளி கையில வச்சுட்டுருக்காங்க. இப்ப என்ன நடக்குது அப்டின்னா, தாலிய போட போறாரு. கெட்டிமேளம் சொல்றாங்க. இங்க பின்னாடி புள்ளைங்க ஓடி ஆடி விளையாடுதுங்களா, கரெக்ட்டா அவங்கட்ட சேல தளவு நீட்டிட்டு இருக்கா. அத எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கு. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்க சமயம், இவரு தாலிய எடுக்க, இந்த நம்ம புள்ள அது தலைய புடிச்சு நோண்டிக்கிட்டா இருக்கும். புடிச்சு இழுத்து சரி பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம பூங்கொடி தலைய நம்ம ஆளு நந்தினி தலைய புடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. அது இறுக்கி புடிச்சிட்டு இருக்கிறதுனால, இவைங்க அதே சமயம் அந்த சின்ன பசங்க நந்தினியோட சேல தலப்ப பிடிச்சிட்டு இருக்காய்ங்க. அங்கிட்டு ஓடுறவங்க, அங்க பெரியவங்க என்ன பண்றாங்க, "டேய்! என்னடா சேலைய பிடிச்சிட்டு இருக்க? வாடா!" அப்படின்னு ஒரு அதட்டு போட்டோனே, "இல்லம்மா" அப்படின்னு போறவங்க சும்மா போயிருக்கணும்லங்க. அந்த சேல தலப்போட அப்படி இழுத்துட்டு போக, அம்மான்னு விழுகுது கீழ. அதாவது குத்திக்கால் போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. கீழ தரையில சம்மணம் போட்ட மாரி. அந்த பூங்கொடி முடிய பிடிச்ச வாக்குல இருந்ததுனால, அவங்களும் சேர்ந்து அப்படியே மல்லாக்க சாயிறாங்க. நந்தினி பூங்கொடி தலையோட புடிச்சு இழுக்க, அவரு தாலிய கொண்டு போய் கரெக்ட்டா வேகமா போடுறாராம். அதாவது பூங்கொடிய மறந்துட்டு, நந்தினி மேல போடணும் அப்படின்னு தெரியாத மாரி போட்டுறணும் அப்படின்னு லவக்குன்னு திரும்பி போட்டா, கரெக்ட்டா பூங்கொடி இப்படி மல்லாக்க வருதா, பூங்கொடி தலையில தாங்க தாலிய போட்டுறாரு. ஆடி போறாங்க எல்லாருமே. இவருக்கே ஒரு மாதிரி ஆகுது. இந்த புள்ள கீழ உட்கார்ந்திருக்கு. "ஏய் நந்தினி நீ எங்க அங்க போன? நான் கீழ விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. சேலைய இழுத்து கட்டு கட்டுன்னு பூங்கொடி சொன்னாளே கேட்டாளா? அப்படிங்கையில, "ஏன்டி நீ அங்க போன? யாரோ தலவ பிடிச்சு இழுத்துட்டாங்க."
ஐயோன்னு பூங்கொடி தலையில கைய வைக்குது. எல்லாரும் பூ தூவுறாங்க. "என்னப்பா படுத்துட்டு எந்திரிங்க, எந்திரிங்க" அப்படின்னு எந்திரிக்க சொன்னா, "வாய்ப்பில்ல ராஜா. உனக்கு நான் தான், எனக்கு நீ தான்" அப்படிங்கிற மாரி 2ம் பாத்துக்கிருதுங்க. அதாவது இந்த 2 பேரு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துக்கிறாங்க. ச்சே! போச்சேன்னு அப்படியே அழகுரு ஆன்னு நொந்துக்கிறாரு. "டேய் என்னடா தாலிய கட்டிட்டு இவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்த?" அதுவும் எல்லார்ட்டயும் சந்தோஷமா பேசினாருங்க. கொஞ்சம் கூட துக்கப்படவே இல்ல. சரி ஏத்துக்கிட்டான்னு நல்லா இருந்தா, இப்ப சோகமா கத்துறது தெரியும்ல ஒரு மனுஷன். "ஏன்டா என்னடா ஆச்சு?" ஆ ஆன்னு அப்படியே தாலிய அப்படியே கழுத்து மாலைய தூக்கி இப்படி எறிகிறாரு. "என்னடா என்ன?" "ஆ ஒண்ணும் இல்லப்பா, ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கோவம் கோவமா வருது. பூங்கொடி பாக்குறாங்க. ஐயோ! அவங்களுக்கு இது பிடிக்கல தானே. திரும்புறாங்க. "ஏன் நந்தினி விழுந்தீங்க?" இல்ல யாரோ புடிச்சு இழுத்துட்டாங்க. ஐயோ! கல்யாண தாலிய போட்டாரு அவங்க கழுத்துல. ஐயோன்னு அந்த பிள்ளையும் அழுகுது. அது விழுந்தத விழுந்தீங்க. என் கழுத்த புடிச்சு இழுக்காம இருந்திருக்கலாம்ல. அவ தாலி கீழயாவது விழுந்திருக்கும். இப்ப என் கழுத்துல மாட்டி விட்டான். என்னைய மறுபடியும் நீங்க மாட்டி விட்டீங்க அப்படின்னு பூங்கொடி சொல்லி அழுக, பாக்குறாங்க. பூங்கொடி மேல எந்த தப்பு இல்லங்கிறத அழகர் உணர்றாரு. இருந்தாலும் மாறி கல்யாணம் போகல. நல்லபடியா தான் கல்யாணம் நடந்துருச்சு. இவங்களோட திட்ட பிரகாரம் கல்யாணம் மாறி போச்சு. அப்பாடான்னு இவங்க 2 பேருக்கும் ஒரே குஷி. அவங்க அப்பா பார்த்து, "என்னடா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இங்க வாங்கடா" அப்படின்னு கூட்டிக் கொண்டு போயி அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறாரு. "என்னப்பா உங்களுக்காக தான்டா வாங்கி வச்சேன். கல்யாணம் நல்லபடியா நடந்தா உங்களுக்கு குடுக்கணுன்ட்டு" அப்படின்னு குடுக்குறாங்க. அதுக்கப்புறம் "இந்தாங்கடா ஆளுக்கு ஒரு மோதிரம்" அப்படின்னு குடுத்தா, "அப்பா என்னப்பா?" "ஆமாடா நீங்க மட்டும் இல்லன்னா அந்த கல்யாணம் நடந்திருக்குமா என்ன?" நாங்க எங்க நடத்துனோம். எல்லாம் பூங்கொடியோட திட்டம் தான். போச்சே போச்சேன்னு நெனச்சுட்டு இருக்க, என்ன செய்யக்கூடாதத செஞ்சுவுட்டு மோதிரம் வாங்கிட்டு இருக்கீங்களா? அம்மா தாயே! நாங்கலாம் ஒண்ணும் பண்ணல. நீ ஏன் அட்டன் டைம்ல மல்லாக்க விழுந்த? இதோ இந்த நந்தினி தான் புடிச்சு இழுத்துருச்சு அப்படின்னு 3 பேரும் கொய கொய கொயன்னு பேசுறாங்க. இங்க அவங்க அம்மாக்காரி, "என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன சொன்னீங்க?" "அம்மா யாரோ புள்ளைங்க புடிச்சு இழுத்துட்டாங்கம்மா. நான் கீழ விழுந்துட்டேன்ம்மா. போச்சே போச்சே என் மகளுக்கு இன்னொரு வாட்டி வாழ்க்கை போச்சேன்னு" தவிக்கிறாங்க. ஆனா பேச்சு மட்டும் ரொம்ப சந்தோஷமா போகுது. நல்லா ஊரறிய கல்யாணம் நடந்துச்சுன்னு இப்ப ஊரறிய கல்யாணம் நடந்தது மட்டும் இல்லங்க. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டே ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிறத பிளான பண்றாங்க. மதிக்கிட்ட சுரேஷ் அடி வாங்குன மாரி இவங்க வாங்குவான்னு நெனைக்கிறீங்களா? நடக்காது. ஏன்னா, இவரு மனசு முழுக்க நந்தினி இருக்கையில எப்படி நடக்கும்? ஆனா, ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. ஏற்பாடு பண்ணத்தான் போறாய்ங்க. கூத்துக்கள் நல்லா நடக்கத்தான் போது. பார்க்கலாம் வரும் காலங்கள்ல. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க. அன்பு உறவுகளே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.